யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது தொடர்பில் வருந்திக் கொண்டிருக்க முடியாது. அமைச்சர் சுனில் செனவி. கிண்ணியாவில் எதனையும் புதிதாக கட்டவில்லை. யாழில் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர். செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளின் காலத்தை அறிய பரிசோதனை செய்ய அனுமதி கோரியுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினர். தமிழினத்தின் சாபக்கேடு அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். ரணில் சஜித் அணியுடன் திடீரென கொழும்பில் திரண்ட அரசியல் முக்கியஸ்தர்கள். 1983 இனக்கலவரத்துக்கு அனுமதி அளித்த அரசு தலைவர்களே செம்மணி மனித புதைகுழி எலும்புக்கூடுகளுக்கு பொறுப்பு. ஜெகத் மனுவர்ண. சிதுபாத்தி மயானத்தில் சட்ட ரீதியாக சடலங்கள் புதைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் இல்லை. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் புதிதாக எந்தவித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருட்கள் மற்றும் நினைவிடங்கள் பாதுகாக்கும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் செனரத் விக்ரமசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் வீதியொன்றின் பேர்பலகையை திறநீக்கம் நிகழ்வில் கலந்து கொண்டவரிடம் கிண்ணியா பகுதியில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட கட்டடப் பணிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். கிண்ணியா வெந்நீரூற்று பகுதி ஒரு தொல்லியல் தலமாகும். அது தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமானது என வட்டமானி மூலம் அறிவிக்கப்பட்ட பகுதியாகும். இதன் பிரகாரம் அங்குள்ள தொல்பொருட்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு தொல்லியல் திணைக்களத்துக்கு முழு அதிகாரம் உள்ளது. அங்கு புதிதாக இந்த கட்டுமானங்களையும் அமைப்பது நமது நோக்கம் அல்ல என தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவு தொடர்பில் விவாதிப்பதற்காக பிரதான எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஒன்று கூடினர். இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் கவலை காரணமாக எதிர்க்கட்சிகளிடமிருந்து விமர்சனங்கள் பெற்றுள்ள இந்த முன்மொழிவு தொடர்பாக ஒரு பொதுவான எதிர்க்கட்சி நிலைப்பாட்டை வகுப்பதற்காக இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சஜித் சுட்டிக்காட்டினார். இதில் கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ஒருவராக பார்க்கப்பட்டார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவது தொடர்பான அரசாங்கத்தின் முன்மொழிவு சமீப நாட்களாக ஒரு முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இதன்போது நீதித்துறையை பாதிக்கும் எந்தவொரு மாற்றமும் பரந்த கால கலந்தாலோசனைகளுக்கு பின்னர் எச்சரிக்கையுடன் அணுகப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளால் வாதிடப்பட்டது. யாழ்ப்பாணம் மந்திரிமனை சங்கிலியன் தோரணவாயில் என்பனவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக உள்ள பழைய கச்சேரி கட்டடத்தை பார்வையிட்டேன். பழைய கச்சேரி கட்டடம் என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து. அதனை மிகவும் விரைவாக பாதுகாத்து நவீன தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளோம். அதேபோன்று யாழ்ப்பாண கோட்டை, மந்திரிமனை, சங்கிலியன் தோரண வாயில் அமைந்துள்ள வளாகம் என இவை அனைத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவதாக வாக்களித்துள்ள போதிலும் தற்போது பாராளுமன்ற குழு அமைத்து அதனை திட்டமிட்டு பிற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால் இந்த பாராளுமன்ற குழுவில் நாங்கள் தொடர்ந்து இருப்பதா என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் அதிகார பரவலாக்கத்தை மேற்கொள்ள தவறியமையே கருப்பு ஜூலை கலவரத்துக்கு காரணமாகும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெரிவித்த வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டே மக்கள் அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அந்த கொள்கை பிரகடனத்தில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எடுக்கப் போவதாக தெரிவித்த விடயங்களில் முக்கியமாக புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் ஆகும் நிலையில் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அன்று அதிகார பரவலாக்கத்தை மேற்கொள்ள தவறியமையே ஜூலை கலவரத்துக்கு காரணமாக அமைந்தது. அதனால் நாங்கள் அதனை பாதிக்கப்பட்டோம். அதிகார பரவலாக்கலை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பிரதான அம்சம்தான் அரசியலமைப்பு திருத்தம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அரசாங்கம் இன்னும் செய்ய தவறி இருக்கிறது. அதே போன்று திகதி குறிப்பிடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்துக்குள் நடத்துவதாக அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நடத்தினீர்களா? ஆனால் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துமாறு நாங்கள் தெரிவிக்கும் போது பாராளுமன்ற குழு அமைத்து மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து காலம் கடத்தி வருகிறது. தேர்தலை நடத்தாமல் இருக்கும் நோக்கில் திட்டமிட்டு சில இழுத்தடிப்புகள் செய்து வருகிறது. ஆனால் இந்த பாராளுமன்ற குழுவில் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதா என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.
வைத்தியசாலைகளில் இறந்தவர்களை தாம் செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் புதைப்பதில்லை என வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இந்த மயானத்தில் சடலங்கள் புதைக்கப்பட்டதற்கு இந்த மயான சபையிடம் எந்தவிதமான பதிவுகளும் இல்லை என சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இது ஒரு இந்து மயானம், இதில் சட்ட ரீதியான புதைத்தலும் நடைபெறலாம். சிறுவர்கள் என்றால் அனுமதி எடுத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் இங்கு அதிகமான என்புக்கூடுகளை பார்க்கும் போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது என எங்கள் சாதாரண கண்களுக்கு தெரிகிறது. இது சம்பந்தமான அறிக்கைகள் வந்த பிற்பாடுதான் அது தொடர்பில் மேலதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு மீட்கப்பட்ட சில மனித என்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டது. சில இடங்களில் உடற்கூற்று பரிசோதனை சான்றுகளும் காணப்பட்டது. ஆனால் அவைகள் இங்கு புதைக்கப்பட்டதற்கு இந்த இந்து மயான சபையினரிடம் பதிவு இல்லை. அதே நேரம் வைத்தியசாலை அணுகிய போது அவர்களுக்கு இந்த இந்து மயானத்தில் சடலங்கள் புதைக்கவில்லை என்றும் தாங்கள் கோம்பையன் மயல் மயானத்திலேயே அதை பயன்படுத்துவதாகவும் கூறியுள்ளனர். எனவே செம்மணி புதைகுழி தொடர்பில் முழுமையான அறிக்கைகள் வந்த பின்னரே தெளிவாக கூற முடியும் என தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டத்தின் 41ஆம் நாள் இன்று அதிகாலை யாழ் நீதவான் கௌரவ S. லென்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று புதிதாக 7 மனித என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 478 மனித என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. இவற்றில் 9 மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 464 மனித என்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பொதி செய்யப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் என்பு குவியல்களாக 35, 36, 37 என்ற 3 என்பு குவியல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 2 ஆர்டிஃபெக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றில் காலுக்குள் ஒரு ஆணி வகையான ஆணியும் மற்ற புறப்பொருட்களாக பல அணிகளும் ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுக்கப்பட்டு இன்று பொதி செய்யப்பட்டுள்ளன. அதே நேரம் சிமெண்டிலான ஒரு அமைப்பை கொண்ட தட்ட பொருள் ஒன்று சாம்பிளாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்று கௌரவம் அன்று 3 மணிக்கு இதில் அக்கறை உள்ளவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு ஒரு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. இந்த குற்றம் நடந்தது இன்னும் தெளிவாகவில்லை என்றும் நேற்று வரை 455 மனித என்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் இதனை விசாரணை செய்வதற்கு தங்களுக்கு இந்த காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு அறிக்கையை அவர்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். இதே நேரம் காணா போனோர் சார்பில் காணா போனோர் குடும்பங்கள் சார்பில் நாங்களும் OMB அலுவலகத்தின் இயக்குநரும் மற்றும் யாழ் மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணிகளும் நல்லூர் பிரதேச சபை சட்டத்தரணியும் பாதிக்கப்பட்ட சாலில் சில சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். அவர்களும் இதில் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ் சோமதேவா அவர்களிடம் பெற்றுக்கொள்வதென்றும் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைத்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனை செய்வது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிமன்றத்தில் அழைக்கப்பட இருக்கின்றது. இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்கு அத்தோடு இதனை தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றதும் இன்னும் வராமல் இருக்கின்ற மண் மாதிரிக்கான அறிக்கையை பெற்றுக்கொள்வதும் பல்கலைக்கழகத்திடம் சில அறிக்கைகள் கூறப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக கௌரவம் இந்த கட்டளை ஆக்கியிருக்கிறது. நாளை இந்த 42ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றது. நிபுணர் குழு என்று உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்கள் தொல்பொருள் திணைக்களத்தின் சார்பில் பேராசிரியராக இருக்கின்றார். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் இருக்கின்றார். அதே நேரம் சில காலம் உங்களுக்கு தேவையான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சிலரை அணுகியிருக்கிறார். அதே நேரம் இதில் பங்கு பெற்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, மற்றது சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள். தேவைப்படின் வேறு நிறுவனங்களையும் அழைத்து இது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக கலந்துரையாடப்பட்டது.
மேலதிக நடவடிக்கைக்காக அவர்களுடைய கருத்துக்களை மாதம் 5ஆம் தேதி திறந்த மன்றம் இந்த வழக்கு அடைக்கப்பட இருக்கிறது. சட்ட வைத்திய அதிகாரியிடம் எந்தவித அறிக்கையும் இதுவும் இன்றைக்கு கட்டளையாக்கப்படவில்லை. 5ஆம் தேதி நடைபெறுகின்ற கலந்துரையாடலின் பிற்பாடு தான் அது சம்பந்தமான கட்டளை ஒன்றை ஆக்குவதற்கு நீதிமன்றம் காத்திருக்கிறது. அது இன்றைக்கு 467வது மண்டையோடு தொகுதியாக இருக்கின்றது. அதனை பார்க்கும்போது இதுவரை காணப்படாத வித்தியாசமான முறையில் அது காணப்படுகின்றது. சில நேரம் அதுக்கான கொஃபின் சவப்பட்டியின் அடையாளமும் அதே நேரம் அந்த உடலில் அதாவது மழைக்காலத்துக்கு பாவிப்பதற்கான ஜெக்கெட் ஒன்று போடப்பட்டிருந்தது, காலில் சொக்ஸும் போடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அகழ்வு நடைமுறையில் அது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதா என்றதுக்காக ஒரு ஐயம் இருக்கின்றது. நீதிமன்றம் நாளைக்கு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறது. ஏற்கனவே மற்ற மனித எண்பு தொகுதிகள் நீங்கள் செய்திகள் சேகரிக்க பார்த்துருப்பீங்கள். முறை தவறாக ஒரு குறுகியலான இடங்களில் தாக்கப்பட்டதை நாம் பார்த்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டதும் வடமேற்கு பக்கமாக அதிகமான தலைகளும் சிலது தெற்கு பக்கமாக அவ்வாறு காணப்படுகிறது. இந்த இடம் இந்த மனித ஒட்டு தொகுதி மட்டும் ஒரு வித்தியாச முறையில் காணப்படுகிறதா, இது சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாளை தான் அது சம்பந்தமாக சொல்லப்படுகிறார். காலப்பகுதியில் முறை தவறையும் இருக்குதா சட்ட ரீதின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸாயின்னு சொல்லலாம். கலந்து இருக்கிறது. இது ஒரு அதாவது இது ஒரு இந்து மயானம். இதில் சட்ட ரீதியான புதைத்தல் நடைபெறலாம். அதாவது சிறுவர்கள் என்று சொன்னால் இதில் பெர்மிஷன் எடுத்து அதுக்கான அமைப்புகள் நடைபெற்றிருக்கிறது. 1-2 விதிவிலக்கான. ஆனால் அதிகமானதை பார்க்கும்போது எங்களுக்கு இது ஒரு குற்றம் நடந்தது, அவசரமாக புதைக்கப்பட்டது தெளிவாக சாதாரணர்களுக்கு தெரியும். இது சம்பந்தமாக அறிக்கைகள் வந்த பிற்பாடு தான் இது சம்பந்தம் சொல்லப்படுகிறார். சட்ட ரீதியாக வைத்தியசாலை தரப்பு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். புதைக்குழி 1, புதைக்குழி 2 என்றிருந்தது. இந்த 2ல் தான் பல உடலங்கள் மனித எண்புகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதுக்கான ஆடைகளோடு சவப்பெட்டிகளோடு காணப்பட்டதை காணப்படுகிறது. சில இடங்களில் போஸ்ட்மார்ட்டம் செய்ததுக்கான அறிக்கைகளும் காணப்படுகிறது. ஆனால் அந்த தவறு அவைகள் அனைத்தும் இங்கு புதைக்கப்பட்டது இந்த இந்து மயான சபையினரிடம் அறிக்கைகள் பதிவுகள் இல்லை. ஆனால் வைத்தியசாலையில் அணுகும் போதும் அவர்கள் இந்த மயானத்தை தங்களுடைய புதைத்தல் சம்பந்தமாக பயன்படுத்துவதில்லை. கோமியன் மயானம் போன்ற மயானங்களை தான் அவர்கள் புதைப்பதற்கான இடமாக தெரிவு செய்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சட்ட ரீதியாக புதைக்கின்ற விடயங்கள் அவ்வாறான அந்த பிரதேசத்தை புதைப்பதாக இருந்த அடிப்படையில் தான் அந்த பிரதேசம் 2 தொடர்ந்து அகழ்வு பணிப்படி செய்யாமல் இது சட்ட ரீதியான இடம்னு சொல்லி அதன் தொடர்ந்து அகழாமல் நாங்கள் பிரதேசம் 1 தொடர்ந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்றுள்ளோம். பாராளுமன்றத்தில் அவசியமற்ற கேவலமான மற்றும் வக்கிரமான முறையில் நடந்து கொள்ளும் உறுப்பினர்கள் 1-2 பேர் உள்ளனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அவர்கள் மனநோயாளிகள் என்பதால் பொறுமையுடன் இருக்கிறேன் என பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அமைச்சர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினை ஒன்றை எழுப்ப முயற்சித்த போது மேற்கண்டவாறு பதிலளித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், அர்ச்சுனா எம்பி தமிழ் மக்களுக்கே அவமானம் சேர்க்கும் ஒரு நபர். எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நடந்து கொண்ட விதத்தை அவதானித்தீர்களா? அவை மைக் மூலம் கேட்காமல் இருக்கலாம், காணொளிகளிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் 4 சுவர்கள் தான் சாட்சியாகும். அவர் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல, வெளியே செல்லும் போது நடந்து கொள்வதும் இப்படித்தான். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தை இன்று நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அவருக்கு அருகில் இருக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் குமார் பொன்னம்பலம் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். முன்னர் சபாநாயகர் கரு ஜெயசூரியவை இங்கிருந்த நாற்காலிகளால் தாக்கியுள்ளனர். ஆனாலும் இந்த அளவுக்கு கேவலமான முறையில் யாரும் பேசியதில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் ஏதோ கூற முயற்சித்துள்ளார். மடையனை போன்று நடந்து கொள்ள வேண்டாம், பாராளுமன்றத்தை நகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என சபாநாயகர் குறிப்பிட்டார். அர்ச்சுனா எம்பி என்னை குறித்து இதற்கு முன்பும் அவதூறான முறையில் பேசியுள்ளார் என சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த நிலையில் அங்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியற்ற வகையில் பேசுவது பொருத்தமானதல்ல என தெரிவித்தார். அத்துடன் மடையணை போன்ற கதைகளை கூற வேண்டாம் என கூறுவதை தவிர்க்கவும், நீங்கள் நிலையியல் கட்டளைகளை தெரிந்து கொண்டு வாருங்கள். பிமல் ரத்நாயக்க, குமார் பொன்னம்பலம் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி கூறினார். இங்கு அத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. இங்குள்ளவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி குமார் பொன்னம்பலத்தின் மகன் ஆவார் என சஜித் மேலும் குறிப்பிட்டார். இதனையடுத்து குறுக்கிட்ட அர்ச்சுனா எம்பி, நான் சைக்கோவாக இருக்கலாம், ஆனால் ஓரினச் சேர்க்கையாளர் அல்ல என சபையில் தெரிவித்தார். யாழ்ப்பாண நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது தொடர்பில் நாம் இன்றும் வருந்தி கொண்டிருப்பது மட்டும் நமது பணியாக இருக்காது. அதனை மீள கட்டியெழுப்ப வேண்டும் என்றே எமது அரசாங்கம் 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த அமைச்சர் யாழ்ப்பாண பொது நூலகத்தை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாண பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலுடன் இணைந்து தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் கருப்பு ஜூலை தினமாக இன்றைய தினம் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த தீக்கிரையானது குறித்து கவிஞர்கள் எழுதியுள்ளனர், நாவல்கள் மற்றும் சிறுகதைகள் எழுதப்பட்டுள்ளது. எனவே இதை பற்றி வருந்தி கொண்டிருப்பது மட்டும் நமது பணியாக இருக்காது. எமது அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு முதலாவது வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஜனாதிபதி யாழ்ப்பாண நூலகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப 100 மில்லியன் ரூபாயை ஒதுக்கினார். இன்று நாம் அது தொடர்பில் பார்வையிட்ட போது 100 மில்லியன் ரூபாயில் திறம்பட பயன்படுத்தப்பட்டுள்ளது. நூலகத்துக்கு தேவையான தளபாடங்கள், டிஜிட்டல் மயமாக்கலுக்கு தேவையான கணனிகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நவீன கேட்போர் கூடமும் முழுமையாக தயார்படுத்தப்பட்டுள்ளது. பேராசிரியர் நுகுமான் உள்ளிட்ட அறிஞர்கள் இந்த நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது குறித்து எழுதிய கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. புத்தனை கொள்ளுதல் என்ற அந்த புகழ்பெற்ற கவிதை இந்த நூலகத்துக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடூரமான பேரழிவு குறித்து எழுதப்பட்டது. அதேபோல் சோமிரதன் போன்ற இளம் திரைப்பட படைப்பாளிகள் ஆவணப்படங்களை உருவாக்கியுள்ளனர். எமது அரசாங்கம் அமைக்கப்பட்ட 1.5 ஆண்டுக்குள் காயமடைந்த இதயங்களை குணப்படுத்தவும் உடைந்த மனங்களை தேற்றவும் இந்த நூலகத்துக்காக ஒரு தொகையை ஒதுக்கியதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என தெரிவித்தார். செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எண்புக்கூடுகளின் காலத்தை அறிவதற்கான பரிசோதனைகளை முன்னெடுக்க அனுமதிக்க வேண்டுமென குற்றப்புலனாய்வு பிரிவினர் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளனர். செம்மணி புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இந்த பகுதியில் குற்றம் ஒன்று நடந்தது என்பது தெளிவாகவில்லை. எனவே மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பில் காலத்தை அறிவதற்கு பரிசோதனை செய்யப்பட வேண்டுமென மன்றில் விண்ணப்பம் செய்தனர். அதேவேளை இதுவரை எடுத்த பிற பொருட்களுக்கான அறிக்கையை ராஜ்சோமதவாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதென்றும் தொடர்ந்து சம்பந்தமாக ஒரு குழு ஒன்று அமைந்து எதிர்காலத்தில் எவ்வாறான பரிசோதனை செய்வது தொடர்பாக நிபுணர் குழுவும் சட்டத்தரணிகளும் இணைந்து எதிர்வரும் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது தீர்மானிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருக்கும் மண் மாதிரிக்கான அறிக்கையை பெற்றுக்கொள்வதும் பல்கலைக்கழகத்திடமிருந்து ஒரு சில அறிக்கைகள் கோரப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கும் மன்று கட்டளையிட்டுள்ளது. செம்மணி புதைகுழி தொடர்பிலான நிபுணர் குழுவில் தொல்பொருள் பேராசிரியர் ராஜ்சோமதேவா, சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோர் இருக்கின்றனர். அதே நேரம் சில காலத்துக்கு காலம் தேவையான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு சிலரை அணுகி தேவையின் அடிப்படையில் வேறு நிறுவனங்களையும் அழைத்து சம்பந்தமான அறிக்கைகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அதன் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும் வழக்கு எதிர்வரும் 5ஆம் தேதி அழைக்கப்பட உள்ளது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது காணாமல் போனோர் குடும்பங்கள் சார்பில் சட்டத்தரணிகளாக BS நிரஞ்சன் மற்றும் ரணிதா ஆகியோரும், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர்களில் ஒருவரான மிராஜ் ரஹீம் மற்றும் யாழ்ப்பாண நீதிமன்ற சட்டத்தரணிகளும், நல்லூர் பிரதேச சபையின் சட்டத்தரணியும், பாதிக்கப்பட்டவர் சார்பில் சில சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர்.